கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய தேவன் கொடுத்ததான ஒரு மாபெரும் ஒரு கிருபை நிமித்தமாக கூட நாம் மீண்டுமாக இந்த ஒரு இணையதளத்தின் மூலமாக தொடர்ந்து அடிப்படை வேதாகம சத்தியங்களை கூட நாம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த ஒரு நாள்ல கூட நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக சற்று நேரம் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு தெய்வீக திட்டத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் நம்ம அநேக சத்திய பாடங்கள் இந்த அடிப்படை சத்திய வகுப்புல நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த அடிப்படை பாடங்களுடைய ஒரு தொகுப்பாக ஒரே வரைபடத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நாம் புரிந்து கொள்றதுக்கு ஏதுவாக தேவனுடைய பிள்ளைகள் போட்ட இந்த ஒரு வரைபடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அது ஆங்கிலத்துல தலைப்பா சொல்லணும்னா சார்ட் ஆஃப் த ஏஜஸ். அதாவது குறிப்பா ஒரு வரைபடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வரைபடத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த அடிப்படையில இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் பில்ட் பண்ற மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டமானது சர்வலோகம் உருவாவதுக்கு முன்பாகவே தேவனுடைய மைண்ட்ல இருந்த ஒரு பிளான். அந்த பிளான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோம் 2025ல. இதுக்கு முன்பாக நிறைய நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நிறைய நடக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த பிளானையும் தேவன் தன்னுடைய திட்டத்தை வசனங்களின் மூலமாக என்ன பண்றாருன்னா பைபிள்ல மறைச்சு வச்சிருக்காரு. அப்படி மறைத்து வைத்த ஒரு தேவனுடைய கம்ப்ளீட் பிளானை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். இதை குறிச்சு ஒரு மைய வசனமாக நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்றாங்க, அவர் நினைச்சிருக்கிறபடிதான் நடக்கும், அவர் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும்ங்கிறார். அப்போ ஒரு காரியம் நடப்பதுக்கு முன்பாகவே தேவனுடைய மைண்ட்ல இருக்கு. அந்த மைண்ட்ல இருந்த காரியத்தை தேவன் நிர்ணயிக்கிறாரு. அவர் என்ன நிர்ணயிக்கிறாரோ அந்த காரியங்கள் இந்த உலகத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆதி முதல் அந்த வரை இருக்கிற எல்லாமே தெரியுமா அப்படின்னா, தேவனுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே தெரியும். ஏன்னா அவருதான் இந்த ஒரு காரியத்துடைய ஆசிரியராக காணப்படுறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதை குறிச்சு ஏசாயால நம்ம படிக்கலாம். ஏசாயா 46ல 10ஆம் வசனம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, குறிப்பா ஏசாயா 46:10ல குறிப்பா அந்த ஒரு வசன பகுதி பார்த்தோம்னா, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அப்ப முதல் பகுதி பார்க்கிறோம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும். அந்தம் அப்படின்னா நமக்கு தெரியும் கடைசி. கடைசியில இருக்கிறத ஆதி முதற்கொண்டும்னா ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன், இன்னும் செய்யப்படாத விஷயத்த பூர்வ காலம் முதல் சொல்றேன் அப்படிங்கிறார். ஒரு உதாரணத்திற்கு, ஆதாம் படைக்கப்படும் போதே இத்தனை கோடி மக்கள் பின்னாடி வருவாங்க, அவங்களுக்கு ரட்சிப்பின் திட்டம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்கார் அப்படிங்கிறது தேவனுடைய எண்ணத்துல நிர்ணயம் பண்ண விஷயம். அதான் சொல்றாரு, நடக்கிறதுக்கே முன்னாடி பூர்வத்துல அவர் தெரிஞ்சுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம 2025ல இருக்கிறோம், 2050ல அல்லது 2100ல என்ன நடக்கும் தேவனுடைய திட்டத்துல அப்படிங்கிறத தேவன் இப்பவே என்ன பண்றாருன்னா அறிவிக்கிறாராம். விச் மீன்ஸ் என்னன்னா, அவர் கம்ப்ளீட் பிளான் அவர் தான் ஆத்தர் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தை எப்படி பிரதர் ஒரு வரைபடத்துல நம்ம போட்டு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த வரைபடத்திற்காகவே ஒரு முக்கிய ஆதார வசனத்தை தேவன் என்ன பண்றாருன்னா ஆபகூக் தீர்க்கதரிசி கிட்ட என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. அந்த வசனத்தை படிக்கலாம். படிச்சுட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில தான் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நம்ம போக போறோம். கவனிக்கலாம். ஆபகூக் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 3. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, 2 விஷயம் சொல்றார். அதாவது குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குன்னா
இன்னும் என்னென்ன காலத்துல என்னென்ன நடக்கும்ன்றது தேவனுடைய திட்டத்துல இருக்கு. முடிவுல எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய திட்டம் ஒருபோதும் பொய் சொல்லாது. கட்டாயம் நடக்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்படின்னா லேட் ஆகுமா பிரதர் அப்படின்னு கேட்டா கீழே சொல்றாரு, நிச்சயமா வரும். தேவனுடைய திட்டத்திலேயே தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் அது தாமதிப்பது இல்லை அப்படிங்கிறார். அப்ப தேவன் குறித்த காலத்துல அவனு சொல்றார், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னா இப்படிதான் நடக்கும். ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, அத்திமரம் துளிர்விடும் அப்படின்னு நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். சரியாக 1878ல யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு நாடை உருவாக்கக்கூடிய ஆரம்பம் அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிகழுது. இது பாருங்க, இது நடக்கிறதுக்கு முன்னாடி 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய ஆண்டவர் சொல்றார். அதே போலதான் ஆபகுக்கிட்ட என்ன இவர் சொல்றாருன்னா, ஒரு தரிசனம் இருக்குன்றார் குறித்த காலத்திற்கு. அது கட்டாயம் வரும்ன்றாரு. இப்போ 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா ஆபகுக்கிட்ட, அந்த தரிசனத்தை நீ முதல்ல வரைஞ்சிருன்றார். வாசிக்கலாம் ஆபகுக் 2:2. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரத்யுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. பாருங்க, கிளியரா சொல்றார். தேவன் அவருடைய ஒட்டுமொத்த தரிசனத்தை விச் மீன்ஸ் அவருடைய பிளான ஒரு பலகையில நீ என்ன பண்ணு, எழுது. அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி. விச் மீன்ஸ் என்னன்னா, ரொம்ப வேகமா போறவங்க அந்த ஒரு பலகையை பார்த்தாலே, ஓ தேவனுடைய திட்டம் இப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த திட்டத்துல நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீ என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு பலகையில வரையன்றார். இது ரொம்ப எளிமையா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய ஹைவேஸ்குள்ள போவோம், பைபாஸ் ரோட்ல எல்லாம் போவோம். பைபாஸ் ரோட்ல எல்லாம் போகும்போது ஒவ்வொரு ஊருக்கும் வழி வந்து லெஃப்ட் திரும்பணும், சென்னைனா ரைட்ல வந்து திரும்பணும், ஆந்திரானா நேரா வந்து போகணும்னு சொல்லி போர்டு இருக்கும் அங்கங்க. யாருமே அங்க போய் வண்டியை நிறுத்தி திரும்பி ஓ சென்னைக்கு ரைட் சைடு போகணுமா அப்படின்லாம் நிறுத்தியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான போக்குவரத்துல ஜஸ்ட் பார்ப்பாங்க, ஓ லெஃப்ட் எடுக்கணும், ஸ்டாப்பா நிக்கணுமா நிக்கணும்ன்றாங்க. அதே போலதான் இன்னைக்கு மனிதர்களுடைய ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லைஃப்ல டைம் இல்லாம இன்னைக்கு மனுஷன் சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு எதை வேணா மனுஷன் கொடுக்க ரெடி, தன்னுடைய நேரத்தை கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. இப்ப தேவன் சொல்றா, அப்படி கடந்தோடக்கூடிய மனுக்குலம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு சார்ட்ல நீ என்ன பண்ண வரைன்றாரு. சோ இந்த வசனத்தை ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள், என்ன சொல்ல போனா நம்முடைய மூத்த சகோதரர்கள் ஒரு அருமையான ஒரு வரைபடத்தை என்ன பண்றாங்கன்னா போடுறாங்க. இந்த வரைபடத்துடைய பேரு தான் இந்த பாடத்துக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய தலைப்பு, த சார்ட் ஆஃப் த ஏஜஸ். யுகங்களை பற்றின தேவனுடைய தெய்வீக ஏற்பாடு அப்படின்னு பார்ப்போம். சோ இதுல நல்லா நீங்க இந்த வரைபடத்தை உற்று கவனிச்சீங்கன்னா, மேல ஒரு 7 இருக்கும். 7 நாளுடைய கிரியேஷனுடைய டைம் என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், ஆதியாகமத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நிகழ்ந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். பர்டிகுலரா அந்த 7வது நாள் இருக்கு பாருங்க, ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு தேவன் ஓய்ந்திருந்தார் இருக்கும். அந்த 7ஆம் நாளுக்குள்ளதான் ஆதாமுடைய படைப்புக்கு அப்புறம் நிகழ்ந்த எல்லா நிகழ்வுகளும், இன்னும் சொல்ல போனா நாம இருக்கிற வரைக்கும் நடக்கிற அந்த தொகுப்பு. அந்த 7ஆம் நாளை கீழே டீட்டெயிலா போட்டிருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ABCDEFGHன்னு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதே போல நிறைய குட்டி குட்டியான பேர் இருக்கும். இப்பொழுது இருக்கிற உலகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம்னு இருக்கும். இது யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதுல இருக்கக்கூடியத ஒரு பார்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ முதல்ல இந்த சார்ட்டோடைய அறிமுகம் எப்படி கொடுக்கலாம்னா, இந்த சார்ட்ல 2 கோணம் இருக்கு, ஆக்சஸ் இருக்கு 2. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நமக்கு தெரியும், கிராஃப் எல்லாம் நம்ம போடும்போது எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், கீழ்த்தளமான கோடு. அப்புறம் மேல்தளமான கோடு வந்து ஒய் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. பர்டிகுலரா இந்த சார்ட் நமக்கு புரியணும்னா எக்ஸ் விச் மீன்ஸ் பாருங்க, சார்ட் இப்படி இருக்கு, இப்படி 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 நகருது இல்லைங்களா, இதுதான் எக்ஸ். இந்த சார்ட்ல கோடுகள் மேல மேல இருக்கு, நிலைகள், படிநிலைகள் மேல மேல இருக்கு. இது என்ன, எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எக்ஸ் என்பது இந்த சார்ட்ல டைம், காலம். உதாரணத்துக்கு ஆதாம் படைக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆதாம் படைச்சதுல இருந்து 2000 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் வரார் அப்படின்னா, இந்த 2000 வருஷம்ன்ற காலம் இருக்கு பாருங்க, இந்த காலத்துடைய நகர்வு தான் கீழே அப்படியே நகர்ந்துட்டு வரும். அப்படின்னா மேல என்ன பிரதர், மேல சார்ட்ல மேல அப்படி கோடு கோடா போகுதுன்னா,
மனிதர்களுடைய நிலைமை. மனுஷன் படைக்கப்பட்டான், ஒரு உதாரணத்துக்கு மனுஷன் படைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து பாவம் பண்ணானா கீழே வரும். பாவம் பண்ணாம நீதியா இருந்து தேவனுக்கு மேல தேவன்கிட்ட போறாங்கன்னா அந்த சார்ட்ல அப்படியே மேல போகும். சோ நல்லா புரிஞ்சுக்கலாம். எக்ஸ் என்பது கால அளவு. 100, 200, 300, 1000, 2000 போகும். ஒய் என்பது நிலைமைகள். இந்த டைம்ல தேவன் இவங்களை எந்த நிலைமையில வச்சிருந்தார், பாவம் பண்ணா எந்த நிலைக்கு போறாங்க, உயிர்த்தெழுதல் பெற்றா அவங்க எந்த நிலைக்கு வராங்க அப்படிங்கிற நிலைமைகள் தான் மேல போகுது நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம முதல் பகுதியா என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இந்த எக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அப்புறம் ஒய் குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வரைபடத்துல கால டைம் குறிக்குது. அப்ப நல்லா இந்த வரைபடத்தை நீங்க உற்று நோக்கி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்படிதான் நம்ம போக போறோம். சார்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, டு த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் இப்படியே நகர போறோம். எங்கேயுமே மேல 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 படிநிலைகள் போக போறது இல்லை, கீழே தான் நம்ம போக போறோம். ஸோ அதுல நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கேபிட்டல் சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நம்ம முதல் இந்த அடிப்படை சத்தியங்கள் படிக்கும்போது 3 உலகங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம் பாருங்க. அந்த 3 உலகங்கள் தான் இந்த வரைபடத்துல கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கேபிட்டல் ஏக்குள்ள என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கு, பெருசா பிரிவுகள் இல்ல. பட் கேபிட்டல் ஏக்குள்ள என்ன இருக்குன்னா, நல்லா உற்று நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இதுதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இந்த கேபிட்டல் ஏங்கிறது முதலாவது உலகத்தை இந்த வரைபடத்துல குறிக்குது. அப்ப உங்கள் மத்தியில ஒரு கேள்வியா நம்ம கேட்கறதா இருந்துச்சுன்னா, முதலாம் உலகம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க அந்த பாடத்தை நீங்க மைண்ட்ல என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். முதலாம் உலகம் ஆதாம்ல ஆரம்பிச்சு, கரெக்டுங்களா, நோவா வரைக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா நோவா 2ஆம் உலகத்திலயும் வந்தார், பேழையில இருந்து இறங்கி என்ன பண்ணாரு, வந்தார். அப்ப ஜலப்பிரளயம் வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் தான் முதலாவது உலகம். அப்ப இந்த கேபிட்டல் ஏ என்னன்னா த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். இதனுடைய கால அளவு எவ்வளவு வருஷம் பிரதர் இந்த முதலாம் உலகம் இருந்திருக்குன்னா, இதுக்கு பைபிள்ல நேரடியாகவே கணக்கு இருக்கு. 1656 வருஷங்கள் கொண்ட அளவு. வெறும் ஒரு 7 அதிகாரங்கள் தான் இருக்கும் ஜெனசிஸ்ல, ஆதியாகமத்துல. அந்த 7 அதிகாரங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 1656 வருஷங்கள் இருக்கு. சோ இந்த முதல் உலகத்தை பத்தி தான் நம்ம வசனம் படிக்கிறோம். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே வசன ஆதாரங்கள் தெளிவாக தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. இவ்வளவு நாள் நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க ரீகால் பண்றோம். அப்ப கேபிட்டல் ஏ என்பது த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆதாம்ல, எங்க முடியுதுன்னா ஜலப்பிரளயம் ஆரம்பமாகிற டைம், அது வரைக்கும் தான் முதலாம் உலகம். அதுக்கப்புறம் இதே வரைபடத்துல கொஞ்சம் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா 2 கோடுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு மேல 1 அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்கும். இது என்ன பிரதர், அதாவது முதல் உலகத்துக்கும் 2ஆம் உலகத்துக்கும் அந்த துவக்கத்திலேயே சின்ன ஒரு கேப் இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே இல்ல. ஜலப்பிரளயம் கிட்டத்தட்ட 370 நாள் இருந்துச்சு, நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஜலப்பிரளயத்துடைய கால அளவு தான் அந்த 2 கோடுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிறத அந்த இடத்துல குறிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சோ இப்ப முதல் உலகம் பார்க்கிறோம், அப்புறம் ஜலப்பிரளயத்துக்கு உண்டான கால அளவு. அது அந்த அந்த ஜலப்பிரளயத்துல இருந்தே ஏதோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2ஆவது உலகம், அதுதான் கேபிட்டல் பி. அப்ப செகண்ட் வேர்ல்டு எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நல்லா இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு அந்த வரைபடம் இருக்கும். நீங்க கட்டாயம் இந்த வரைபடத்தை பார்த்தாதான் இந்த பாடம் உங்களுக்கு எளிமையா புரியும். சோ 2ஆம் உலகம் ஜலப்பிரளயத்துல ஆரம்பிச்சு, நல்லா நல்லா கவனிக்கலாம், ஜலப்பிரளயம் முடிஞ்சு கிடையாது. ஜலப்பிரளயத்துடைய அந்த ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முடியுது. அப்ப ஜலப்பிரளயத்திலிருந்து 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு தேவனுடைய சபை 1,44,000 நிறைவாகி உலக ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான ராஜ்யம் எல்லார் கண்களுக்கு முன்பாக வருதோ, அது வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவை 2ஆவது உலகம் அப்படின்றாங்க. சபை நிறைவு அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இதை குறித்து நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, கிளியரா சொல்றாரு அதே பேதுரு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கிரையா வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நியாய தீர்ப்புக்காக நம்ம பார்க்கிறோம். அப்ப கேபிட்டல் பி என்பது ரொம்ப சுருக்கமா பார்க்கிறோம், செகண்ட் வேர்ல்ட். இப்ப இந்த கேபிட்டல் பி நல்லா நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, அதுக்குள்ள கேபிட்டல் டி அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு மவுஸ் வச்சு நான் காமிக்கிறேன். ஒருவேளை மொபைல்ல பாக்குறவங்கனால இதை பார்க்க முடியுமான்னு நீங்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, இது கேபிட்டல் பி. இதற்குள்ள கேபிட்டல் டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேபிட்டல் இ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேபிட்டல் எஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா இரண்டாம் உலகத்திற்குள்ள 3 உட்பிரிவுகள் இருக்கு. அது என்ன பிரதர் 3 பிரிவுகள்னா, முதல் கேபிட்டல் டி என்பது முற்பிதாக்களுடைய யுகம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் வாழ்ந்த அந்த கால நிலைய முற்பிதாக்கள் வாழ்ந்த யுகமாக அங்க நம்ம பிரிக்கிறோம். அது ஒரு விசேஷமான பகுதி தேவ திட்டத்துல. அடுத்து கேபிட்டல் இ. கேபிட்டல் இ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத யுகம். அதாவது யாக்கோபுடைய மரணத்திலிருந்து கம்ப்ளீட்டா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு இல்லைங்களா, அந்த டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம் சுவிசேஷம் மன்னிக்கும் யூத யுகம் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் எஃப். இந்த கேபிட்டல் எஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பெந்தெகோஸ்தே நாள்ல எல்லாருக்கும் சத்தியம் போகுது இல்லைங்களா, அங்க இருந்து என்னைக்கு சபை நிறைவாகுதோ அது வரைக்கும் இருக்கிற காலம் இந்த சுவிசேஷ யுகம். அப்போ 3 பிரிவா நம்ம பிரிக்கிறோம் 2ஆம் உலகத்தை. இப்ப நம்ம 2ஆம் உலகத்துலதான் இருக்கிறோம், அதோடைய முடிவு பகுதியில் இருக்கிறோம். ஒரு கேபிட்டல் டிங்கிறது அங்க பாக்குறோம் முற்பிதாக்கள் யுகம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள். அடுத்து கேபிட்டல் இ அப்படிங்கிறது யூத யுகம், யாக்கோபுடைய மரணத்திலிருந்து அங்க ஆரம்பிச்சு பின்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை எல்லாமே யூத யுகத்தில் இருக்கு. அப்புறம் சுவிசேஷ யுகம் பெந்தெகோஸ்தே நாள்ல ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு கால அளவுன்னு பாக்குறோம். இது எல்லாமே எந்த உலகத்துக்கு கீழே தான் வருதுன்னா 2ஆம் உலகத்துக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா, இதை வந்து கேபிட்டல் பி நம்ம பாக்குறோம். இதே கேபிட்டல் பிக்குள்ள நல்லா உற்று நோக்குனீங்கன்னா ஒரு டாட்டட் லைன்ஸ், அதாவது ஒரு டாட்டட் லைனுக்கு பக்கத்துல ஒரு லைன் இருக்கும் பாருங்க. இந்த இடம், இந்த 6க்கு முன்னாடி 5ன்னு ஒரு லைன் இருக்கும் பாருங்க. இங்க ஒரு சின்ன ஒரு 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 ஆர்ச் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதே போல இங்க ஒரு அறுவடை அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படின்னா இந்த 2ஆம் உலகத்திற்குள்ள 2 விதமான அறுவடைகள் நடக்குது. இதெல்லாமே பாடத்துல படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு புதுசா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 அறுவடைகள் அப்படின்னு ஒரு பாடத்துல படிச்சிருக்கோம். 3 உலகம், இப்போ 3 அறுவடை. சோ முதல் அறுவடை எங்க வந்து நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத யுகத்துடைய முடிவுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியங்கள் சொல்லி அங்க 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றார். கோதுமை மணிகள் வராங்க, கோதுமை பதர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரு அறுவடை. இப்ப 2வது அறுவடையின் காலம் எங்க வந்து நடக்குதுன்னா, சுவிசேஷ யுக அறுவடை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப 2ஆம் வருகையில வந்தாரோ அங்க இருந்து அறுவடையின் காலத்துல இருக்கிறோம். விச் மீன்ஸ் 1874 இருந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே எதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுவடையின் காலம். இது 2வது ஒரு அறுவடையின் காலத்துல இருக்கிறோம். நமக்கு எப்படி உவமை ஆண்டவர் பேசுறாருன்னா, கோதுமை பதர்ன்றார், மன்னிக்கும் கோதுமை களை அப்படிங்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்றது கோதுமை பதர்ன்றாரு முதல் அறுவடைக்கு. 2வது அறுவடைக்கு நமக்கு சொல்லி பார்க்கும் பொழுது கோதுமை களை. அதான் நம்ம பாக்குறோம், களைகள் நல்ல ஹைட் ஆயிருச்சு ஆண்டவரே வெட்டிடலாமான்னு கேட்கும்போது அங்க சொல்லுவாங்க, வெட்டாதீங்க, அறுப்பு காலம் வரைக்கும் வளரட்டுங்கிறாரு. அப்ப முதல் அறுவடை யூத யுக அறுவடையில கோதுமை பதர்ன்னு பேசுறாரு. சுவிசேஷ யுக அறுவடையில கோதுமை களை. இந்த அறுவடைக்குள்ளதான் இன்னைக்கு நாம காணப்படுறோம் அப்படின்னு பாக்குறோம். பாருங்க, கேபிட்டல் ஏல ரொம்ப சிம்பிளா படிச்சுட்டோம். ஆனா கேபிட்டல் பிக்குள்ள 3 யுகங்கள் இருக்கு, 2 அறுவடைகள் இருக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கேபிட்டல் சி, ரொம்ப எளிமை. கேபிட்டல் சி நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கேபிட்டல் பியும் கேபிட்டல் சியும் ஒரு ஓவர்லாப்பிங்ல இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், விச் மீன்ஸ் அதுதான் 3வது உலகம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக்கும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, அதே அப்போஸ்தலன் பவுல், மன்னிக்கவும் பேதுரு தான் பேசுறாங்க.
இந்த மூன்றாவது உலகத்தை குறிச்சோம். புதிய வானம், புதிய பூமி. நல்லா கவனிக்கலாம். முதல் உலகம் முடியும் போதே 2ஆம் உலகம் ஆரம்பிக்குது. 2ஆம் உலகம் முடியும் போதே கொஞ்சம் முன்னாடியே 3ஆம் உலகம் ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் ஒவ்வொரு யுகங்களுமே ஓவர்லாப்பிங்ல இருக்கு. அப்படின்னா நீங்க சுவிசேஷ யுகம் முடிவுல இருக்கிறோம், 2ஆம் உலகம் முடிவுல இருக்கிறோம். ஆனா 3ஆம் உலகத்துடைய ஆரம்பத்தில் இருக்கோம் நம்ம. அப்ப இந்த 3வது உலகத்திற்குள்ள 2 பிரிவுகள் இருக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கேபிட்டல் G ஒண்ணு, கேபிட்டல் H ஒண்ணு. கேபிட்டல் G அப்படிங்கிறது இந்த 3ஆம் உலகத்துடைய முதல் பகுதி. விச் மீன்ஸ் அது என்னன்னா கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி. அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு கேபிட்டல் H. கேபிட்டல் H என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யுகா யுகம், ஏஜஸ் டு கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி முடிச்சு அவர் உலக ஜனங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல நிலைமையில அவங்களை ரீஸ்டோர் பண்ண பிறகு பல ஆண்டுகள் போக போகுது இந்த உலகம். அது எவ்வளவு ஆண்டுகள்னு தேவன் நமக்கு சொல்லல டைரக்டா. ஆனா பல ஆண்டுகள் போகும். அதனாலதான் ஏஜஸ் டு கம், யுகா யுகம்ன்றோம். நமக்கு தெரியாது எவ்வளவு வருஷம் இருக்குன்ட்டு. அதுக்குள்ள தேவனுடைய திட்டம் என்ன நமக்கு தெரியாது. சோ இதெல்லாம் கொண்டதுதான் இந்த 3வது உலகம் நம்ம பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சுருக்கமா, ஏன்னா இந்த சார்ட்டை பத்தி ஒருவேளை நம்ம டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4-5 பாடங்கள் கூட அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்கணும். அவ்வளவு டீட்டெயிலிங் இருக்கு. எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, துல்லியமா நம்ம என்ன பண்ணோம், ஏன் அங்க வந்து முடியுது, ஏன் முன்னாடியே முடிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய நம்ம கேட்டு படிக்கலாம். இது அடிப்படை சத்தியம்ன்றனால இதுவே நமக்கு ஒரு ஹெவி டோஸா தான் இருக்கு. இப்ப நம்ம படிக்கிறது ஒரு பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ரொம்ப எளிமையா நம்ம வைக்கிறோம் இந்த இடத்துல. எக்ஸ்ன்றது இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது டைம், கால அளவு. இப்படி போகுது, டிராவல் ஆகுது. ஓகேங்களா? அதுல முதல் பார்த்தோம் கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏங்கிறது 1ஆம் உலகம். அடுத்து 2வது பார்த்தோம் கேபிட்டல் பி, 2ஆம் உலகம். கேபிட்டல் சி, 3ஆம் உலகம். கேபிட்டல் ஏக்கு பக்கத்துல பாக்குற ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, அதான் ஜலப்பிரளயம் நம்ம பார்த்தோம். அதே போல கேபிட்டல் பில 3 யுகங்கள் இருக்கிறத பாக்குறோம். ஒண்ணு வந்து முற்பிதாக்களுடைய யுகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம். இந்த 2ஆம் உலகத்துக்குள்ளேயே 2 அறுவடை இருக்கிறதையும் பார்த்தோம். யூத யுக அறுவடை, சுவிசேஷ யுக அறுவடை. 2க்குமே விளக்கங்கள் நம்ம தனியா பாடங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து 3ஆம் உலகத்துக்குள்ள வந்தோம். இந்த ஒரு உலகமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் வேர்ல்டு ஓவர்லாப்பிங்ல இருக்கு நம்ம பார்க்கோம். ஒண்ணு முடியும் போது இன்னொன்னு ஆரம்பமாகுது. 3ஆம் உலகத்துக்குள்ள 2 பிரிவுகள் பார்க்கிறோம். கேபிட்டல் ஜிங்கிறது 1000 இயர்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி அல்லது மேசியாவின் யுகம் அப்படின்னு சொல்லலாம். அது 1000 இயர்ஸ்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவ ராஜ்யம் நடக்கும் யுகா யுகத்திற்கு. அதுக்கு பேர் வந்து ஏஜஸ் டு கம்னு பாக்குறோம். அது கேபிட்டல் H. இது எல்லாம் இந்த சார்ட்ல காணலாம். அப்ப பாருங்க எங்க நம்ம ஆரம்பிச்சோம்னா ஆதாம் படைக்கப்பட்டதுல ஆரம்பிச்சு ஒட்டு மொத்தமா மனிதர்கள் திருந்தி தேவனுடைய ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் போயிட்டோம். குயிக்கா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள. இதத்தான் ஆபகுக்குள்ள சொல்றாரு, இதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி நீ என்ன பண்ணு, தீர்க்கமாய் ஒரு பலகையில வரையினர். இப்ப நம்ம பாருங்க, சின்ன ஒரு பலகை தான், சார்ட் தான், டக்குன்னு பார்த்துட்டோம். ஓ, தேவ திட்டத்துல நாம இங்க இருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஒய். இந்த கால அளவுகள்ல பல்வேறு விதமான மனிதர்கள் மனுக்குலம் வந்து போயிருக்கிறாங்க. அப்படி வந்த மனுக்குலம் எல்லாமே ஒரே நிலைமையில் இல்ல. ஒருத்தங்க நல்லா இருந்திருக்கிறாங்க, அப்புறம் மரணத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, உயிர் தெழுதல் வந்திருக்கிறாங்க, பரலோகம் போயிருக்கிறாங்க. இப்படி நிறைய நிலைகள் இருக்கு. இந்த நிலைகள் குறிச்சுதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய் அப்படிங்கிற இப்படி மேல் நோக்கி போகக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். இது ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். இதுல சில சிம்பிள்ஸ்க்கெல்லாம் நம்ம அர்த்தம் பார்க்கணும். பாருங்க, இந்த நிலையில ஃபர்ஸ்ட் ஒரு கோடு பார்க்கிறோம், கிடைமட்ட கோடு. கிடைமட்ட கோடுல அப்படியே மேல மேல போவோம், இல்லைன்னா கீழே வருவோம். அதுல கேபிட்டல் என் அப்படிங்கிற ஒரு கோடு இருக்கு. இந்த கேபிட்டல் என் அப்படிங்கிற கோடு என்னன்னா இது வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அதாவது பாவம் இல்லாத ஒரு நிலை. சோ பாவம் இல்லாத ஒரு நிலை இங்க கேபிட்டல் என் ஆக கருதப்படுது. நமக்கு தெரியும் பாவம் இல்லாத நிலை. அதனாலதான் அந்த இடத்துல ஆதாம்னு போட்டிருக்கிறோம், மேல குட்டியா ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து கீழே ஒரு கோடு இருக்கு, கேபிட்டல் ஆர் அப்படின்றது. இது என்னன்னா அந்த நிலையை விட கீழே இருக்கு. அப்ப பாவம் இல்லாத நிலையை விட கீழே என்ன நிலை இருக்குன்னா மரண நிலை. இதை நம்ம பார்க்க போறோம். யாரு எப்படி எல்லாம் மரணத்துக்குள்ள வந்தாங்க, எப்படி மேல வந்தாங்க, எல்லாமே பார்க்க போறோம். சோ அடுத்த முக்கியமான ஒரு கோடை நம்ம பார்க்கிறோம். எண்ணுக்கும் கேபிட்டல் ஆருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் பி அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. இது என்னன்னா பாவம் இல்லாத நிலையும் இல்ல, மரித்த நிலையும் இல்ல,
மரித்த நிலையில இருக்கிறவங்கள கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்கிற ஒரு நிலை மாதிரி இருக்கு. அதனாலதான் அங்க ட்ரையாங்கிள் போடல, ட்ரையாங்கிள்ல பாதி இருக்கு. இது என்ன நிலைன்னா நியாயப்பிரமாண நிலை. இது எல்லாமே வசனத்தோட நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சோ இப்ப இந்த என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன பேருன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சோ அப்புறம் மேல போலாம். கேபிட்டல் என்க்கு அப்புறம் கேபிட்டல் எம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. பாருங்க இந்த நிலை நீங்க கேபிட்டல் என் பாருங்க ஆதாம்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. ஏன்னா பாவம் இல்லாத நிலைக்கு நிறைய பேர் வந்து போலாம். அதே போல மரண நிலைன்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் ஆரும் ஆதாம்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கு. டெத் இருந்துட்டே இருக்கு. ஆனா நியாயப்பிரமாண நிலை நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கு. நான் அந்த கர்சர் காமிக்கிறத நீங்க பாருங்க. மவுஸ்ல நான் ஹைலைட் பண்றது நீங்க பாருங்க. இது யூத யுகத்துல மட்டும் யூதர்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு நிலையா இருக்கு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கேபிட்டல் எம். இது வந்து எல்லா டைம்லயும் இல்ல. விசேஷமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யத்துடைய வெளியரங்கமான ராஜ்யத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஒரு நிலை தான் கேபிட்டல் எம். இது என்ன நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் இல்லாத நிலையிலிருந்து அடுத்த நிலை புது சிருஷ்டியின் நிலை. இது என்னன்னா ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் இருக்கக்கூடிய நிலை தேவனுடைய பார்வையில நம்ம பார்க்கலாம். புது சிருஷ்டி இதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்து அதுக்கு அடுத்த நிலை கேபிட்டல் எல். கேபிட்டல் எல் அப்படிங்கிறது தூதர்களுடைய ஒரு நிலை. ஆவியின் சரீரம் கேபிட்டல் எல்னாலே நீங்க ஆவியின் சரீர நிலை நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு கேபிட்டல் கே அப்படின்னு ஒன்று. கேபிட்டல் கே என்னன்னா மனுஷ நிலை இல்ல, தூதர் நிலை இல்ல, அதுக்கும் மேலான நிலை தெய்வீக நிலை. தேவன் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனா தெய்வீக நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நம்ம பாக்குறோம். நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு நிலையில தான் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சோ இப்படியாக நிலைகள் அப்படியே ஒன் பை ஒன்னா போகுது. நீங்க அந்த கோடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா பாவம் இல்லாத நிலை, ஆறுனா மரண நிலை, பீனா நியாயப்பிரமாண நிலை, கேபிட்டல் எம் அப்படின்னா புது சிருஷ்டி நிலை, கேபிட்டல் எல் அப்படின்னா தூதர்கள் நிலை, கேபிட்டல் கேனா தெய்வீக நிலை. இப்ப நம்ம நிலையை மட்டும் பார்த்துட்டோம். இப்போ நிறைய மனிதர்கள் டிராவல் ஆனாங்கல்ல, ஆதாம்ல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இதுல யார் யாரு என்னென்ன நிலையில இருந்தாங்கன்றதான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல தேவன் தன்னுடைய சாயல்ல பாவம் இல்லாத ஒரு மனுஷனை படைச்சார். அப்படி பாவம் இல்லாத மனுஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாம். அதனாலதான் ஆதாம்னு எழுதின அந்த இடத்துக்கு நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கும். விச் மீன்ஸ் ட்ரையாங்கிள்ல என்ன அர்த்தம்னா பர்ஃபெக்ட்னு அர்த்தம். எங்கெல்லாம் ட்ரையாங்கிள் இந்த வரைபடத்துல காணாம போதோ அதெல்லாம் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பாவம் இல்லாத நிலையில ஆதாம் படைக்கப்பட்டார். வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். சோ இதை குறிச்சு நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு களிமண்ல பொம்மை செய்யல. மண்ணில் இருக்கக்கூடிய தாது பொருட்களை வச்சு தேவன் என்ன பண்ணாருன்னா மனுஷனை உருவாக்குறார், சுவாசத்தை கொடுக்கிறார். பாவம் இல்லாத ஒரு நிலைமையில ஆதாம் படைக்கப்பட்டார். ஆனா படைக்கப்பட்ட ஆதாம் அப்படியே இருந்தாரான்னா இல்ல. அவர் பாவம் செஞ்சார். இந்த கேபிட்டல் என்னங்கிற கோட்ல இருந்து கீழே விழுகிறார். எங்க வந்து விழுகிறாருன்னா மரணம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்படிங்கிற நிலைக்கு வர்றார். இதுதான் நம்ம 3 வழிகள் பாடத்துல நம்ம பார்த்திருப்போம். ஆதாம் பாவம் செஞ்சது நிமித்தமா, ஏவாள் மூலமா ஆதாம் பாவம் செஞ்சது நிமித்தமா அவர் ஒரு விசாலமான வழியை திறந்து வச்சார். எல்லாரும் மனுக்குலமும் அப்படி போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, பாவம் இல்லாத நிலையில படைக்கப்பட்ட ஆதாம் பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் இருக்காரு. பாவம் பண்றார், விசாலமான வழி திறக்கப்படுது. வந்து எங்க விழுறாருன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரண நிலையில வந்து என்ன பண்றாருன்னா ஆதாம் விழுகிறார். இதுதான் தேவ திட்டத்துடைய ஆரம்பமாகவே இருக்கு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? அப்படி மரண நிலையில ஆதாம் மட்டும் இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா ஆதாம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த மரண நிலையில தான் காணப்பட்டார். ஆதாமுக்கு அப்புறம் எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிறக்கிற குழந்தை அப்படிங்கிற நிலையில பிறக்காது. காரணம் பிறக்கும் போதே அந்த பிள்ளை பாவத்துலதான் இருக்கு. அப்போ மனு குலத்துக்கு கேரண்டியான ஒரு ஸ்டேஜ் ஆதாமுக்கு அப்புறம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு சொல்லக்கூடிய மரண நிலை தான் அங்க காணப்பட்டுச்சு. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது,
அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, இந்த வழி விசாலமா இருக்கக்கூடிய இந்த வழியில ஆதாம் திறந்து வச்சது நிமித்தமா ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவம் செய்யறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா பிறக்கும் போதே ஒரு குழந்தை என்ன நிலையில தான் காணப்பட்டுச்சுன்னா ஆதாமுக்கு அப்புறம் கேபிட்டல் ஆறுங்கிற நிலையில தான் தேவன் கன்சிடர் பண்றாரு. விச் மீன்ஸ் தாவீது சொல்றார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நம்ம பார்ப்போம். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பி அப்படின்னு இருக்கு. இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆறுங்கிற நிலையில ஆதாம் வந்து விழுந்தார் இல்லைங்களா? ஆதாம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படிதான் காணப்படுதுன்னா, அதான் இந்த ட்ரையாங்கிள கட் பண்ணிட்டாரு. பாவ நிலையில தான் காணப்படுது. அப்படின்னா எல்லாருமே பாவம் பண்ணாங்களா பிரதர்? அப்படின்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. எல்லாருமே பாவம் பண்ணாங்கன்னு. இத நம்ம வந்து ஈடு பலிங்கிற பாடத்துல படிச்சிருப்போம். பாருங்க, இந்த பாடம் எல்லா அடிப்படை சத்தியத்துடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. 3 உலகம், 3 வழிகள், 3 அறுவடை. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈடுபலி அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம படிச்ச வசனத்துக்குள்ள வந்துட்டோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அருமையா பவுல் அவர்கள் கோட் பண்றாங்க. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்ப எல்லாருமே என்ன நிலைக்கு தான் வந்துட்டாங்கன்னா, ஆறுங்கிற கோட்டுக்கு வந்துட்டாங்க. அதாங்க ஸ்மால் பில சகோதரர்கள் எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இல்ல. அங்க ஒரு ட்ரையாங்கிளுடைய அந்த தலைப்பகுதி காணும். அங்க ஒரு அபூர்ண நிலையில மனுக்குலம் காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம் வருது. நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஜலப்பிரளயத்துல அந்த முதலாம் உலகத்துடைய முடிவுல ஒட்டுமொத்த சந்ததி தேவன் என்ன என்ன வந்து பண்ணாருன்னா அழிச்சாரு நம்ம பார்க்கிறோம். அப்படி தேவன் அழிச்ச பிறகு தேவன் விசேஷமா ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் எடுத்துதான் 2ஆம் உலகம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா கொண்டு போறாரு. அந்த 2ஆம் உலகத்துல முற்பிதாக்களுடைய யுகம் தான் ஆரம்பம். சோ எந்த ஒரு கீழ்ப்படியாமை ஆதாம் காமிச்சாரோ, தேவன் இதை பண்ணாதப்பான்னு சொல்லும்போது அதை பண்ணாரோ, இதே டெஸ்ட் பின்னாடி 2ஆம் உலகத்துல ஒரு முக்கியமான நபருக்கு வந்துச்சு. அவருடைய பேர் தான் ஆபிரகாம். ஆனா ஆதாம் கீழ்ப்படியாம போனாரு. ஆபிரகாம் பாவத்தில் இருந்தா கூட தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுத்தார். அதனாலதான் இந்த சார்ட்ல ஆபிரகாம எந்த இடத்துல காமிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆதாமுக்கு இணையான ஒரு நிலையில அங்க காணப்பட்டிருப்பார். சோ படிக்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வரை. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. பாருங்க, கிளியரா சொல்றாரு. 1000 தலைமுறைக்கென்று அவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை. ஏன் ஆபிரகாமோட தேவன் வந்து உடன்படிக்கை பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆதாம் கிட்ட எதிர்பார்த்தத பாவ நிலையில பிறந்த ஆபிரகாம் செய்றாரு. அப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் நம்ம காமிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு சின்ன கோடு கோடா போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, லிட்டரலாகவே ஆதாம் பாவம் இல்லாம படைக்கப்பட்டனால ஒரு ட்ரையாங்கிள். ஆனா ஆபிரகாம் பாவத்துல பிறந்தவர் தான். ஆனா விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டனால இதே நிலைக்கு தேவன் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா உயர்த்துறார். அதனாலதான் தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களையும் யார் கொடுக்கிறாருன்னா ஆதாம் நிமித்தமா கொடுக்கல, அங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, இந்த நீதியாக ஆபிரகாமுக்கு எண்ணப்பட்ட விஷயம் தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணத கட்டாயம் நிறைவேற்றுவாருன்னு ஏசாக்க வழி கொடுக்க துணிஞ்சாரு பாருங்க. அந்த சோதனையில அவர் வெற்றி கண்டனால தேவன் அவரை நீதிமானா பாக்குறார். அதனாலதான் எவ்வளவோ பேர் தேவனுடைய திட்டத்துல வந்தா கூட ஆபிரகாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் மைல்ஸ்டோனா நம்ம பாக்குறோம். படிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பாருங்க, தேவன் ஒருத்தரை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாருன்னா
எவ்வளவு பெரிய ஒரு நிலையா இருக்கு. அப்ப தேவன் ஆபிரகாம் கிட்ட அவர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கறத ஆபிரகாம் பத்தி சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் அவர் என்ன பண்றாருன்னா அந்த நிலைக்கு உயர்த்துறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம்னா செகண்ட் வேர்ல்டுடைய பிகினிங்ல நம்ம நின்று இருக்கோம். இங்க நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முதலாம் உலகம் முழுக்க இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுடைய அந்த டைம் வரைக்கும் எல்லாருமே பொதுவா மனுக்குலம் மரண நிலையில தான் இருந்துச்சு. மரண நிலையில இருக்கக்கூடிய மனுக்குலத்தை மேல மீட்டெடுக்க எந்த விதமான ஒரு ப்ராசஸும் தேவன் என்ன பண்ணல. ஆனா ஆபிரகாம் என்னைக்கு கீழ் படிஞ்சாரோ தேவன் அப்ப வந்து டிசைட் பண்ணாரு. ஆபிரகாமுடைய சந்ததியை மீட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காகவே விசேஷமா யாக்கோபுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். சோ இஸ்ரேல் மக்களுடைய செலக்ஷன்ல இருந்து நம்ம பாக்குறோம் யூத யுகம் ஆரம்பமாகும். சோ யூத யுகம் நல்லா இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வரைபடம் நம்ம கொடுத்திருப்போம். இதுவும் நம்ம அடிப்படை சத்தியத்துல படிச்சதுதான். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருக்கோம். சோ இந்த ஆசரிப்பு கூடாரம் யாருக்கு மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்களுக்கு மாத்திரம். அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன பிரதர் யூதர்களுக்கு ஹெல்ப் வந்து பண்ணணும்னா யூதர்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணா அந்த தவறுல இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு அவர்கள் ஒரு காளையோ அல்லது ஒரு ஆட்டுக்கடாவையோ அல்லது புறாவையோ என்ன பண்ணலாம்னா பலி செலுத்தலாம். அதனாலதான் இந்த யூத யுகத்துக்கு கீழே மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் பின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடு இருக்கும். அப்படின்னா மரண நிலையில் இருக்கக்கூடிய யூதர்களை மீன்ஸ் இஸ்ரேல் மக்களை தேவன் கொஞ்சம் ஒரு அப்கிரடேஷன் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றார். ஆனா அவங்க பாவம் இல்லாத நிலைக்கு வரல, கொஞ்சம் மேல கொண்டு வர்றாருன்னு பாக்குறோம். சோ இதை எப்படி அவர் கொண்டு வர்றாருன்னா ஒரு முறை மோசே மூலமா என்ன பண்றாரு தேவன் கேட்கிறார், என்னுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு. ஜனங்களும் சரின்னு சொல்றாங்க. படிக்கலாம். யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பாருங்க கிளியரா சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கையை கேளுங்கப்பா. மோசே மூலமா இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசுறார். நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய சொத்தே நீங்க தான். இத பாருங்க இந்த பூமியே என்னுடையதுன்றார் தேவன். அப்படி சொல்லி அவங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுத்தார். இந்த மாதிரி வேற எந்த ஜாதிக்குமே எந்த ஒரு மனுக்குலத்துக்கும் தேவன் கொடுக்கல. அதனாலதான் இந்த யூத யுகத்துல மாத்திரம் என்ன காணப்படுதுன்னா இந்த ஒரு நியாயப்பிரமாண நிலை காணப்படுது. அப்படின்னா வேற எந்த ஒரு ஜனங்களுக்குமே தேவன் இதை செய்யலையா பிரதர், யூதர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா பண்ணாரு அப்படின்னு கேட்டா ஆம், யூதர்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா பண்ணார். சோ இதுவும் நம்ம எந்த பாடத்துல படிச்சிருக்கோம்னா இஸ்ரேல் ப்ராபசில படிச்சிருப்போம். அதே போல லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான் அப்படிங்கிற ஒரு உவமையில கூட இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு வெளியேறப்பட்டவங்கன்னு நாங்க என்ன பண்ணிருப்போம் படிச்சிருப்போம். படிக்கலாம். 147ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 147ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவுதான் யூத மக்களுக்கு தேவன் செஞ்சாலுமே தேவன் சொன்ன பிரமாணத்தை அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. இருந்த போதிலும் அவங்களுக்கு தேவன் நிறைய வந்து கொடுத்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் கொடுத்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பலியின் முறைமைகள் கொடுத்து, ஒரு தவறு பண்ணுனா என்னென்ன தவறுக்கு என்னென்ன. அப்படின்னா தேவன் இவ்வளவு பெரிய பிரமாணம் கொடுத்து, இவ்வளவு முறைகள் கொடுத்து கூட இந்த ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மேல வரல. தேவன் எதிர்பார்த்த நிலைக்கு வரல. அதனாலதான் பவுல் பின்னாடி ரோமர்ல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் கொடுத்தோன்னே தவறுகளுடைய எண்ணிக்கை கவுண்டபிள் ஆகுது. விச் மீன்ஸ் இது பண்ணா தப்புன்றது நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதை பண்ணும் பொழுது தவறுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுறதுனால மீறுதல் பெருகும்படிக்கா தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாருன்னு பவுல் ஒரு கேள்வி என்ன பண்றாருன்னா கேட்கிறார். பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்க பவுல் சொல்றாங்க, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னா நியாயப்பிரமாணம் வந்தனால எக்கச்சக்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு பொதுவா நம்ம ஒரு உதாரணம் சொல்றதா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம ரோட்ல போறோம், பைக் ஓட்டுறோம். ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் வராததுக்கு முன்னாடி எப்படி வேணா போய்க்கலாம். ஹெல்மெட் போட்டா சேஃப்டி, போடலினாலும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஃபைன் போடாது. ஆனா ஒரு முறை சட்டம் சொல்லிட்டாங்க, டிவில நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. ஹெல்மெட் போடலைன்னா அபராதம் வந்து 500 ரூபாய் அப்படின்னு வந்தோன்னே அப்ப நம்ம போடாம போனோம்னா அது வந்து கவுண்டபிள் தப்பு. இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா உலக மக்களா இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை, என்ன வந்து தப்பு பண்ணாலும் மரண நிலை தான். ஆனா இங்க தேவன் விசேஷமான ஒரு வகுப்பார அழைச்சு பிரமாணத்தை கொடுத்துட்டார். களவு செய்யாத,
விபச்சாரம் செய்யாத, என்னை என்று வேற தேவர்களே வணங்காத, எல்லாம் தேவன் கொடுத்தோன்ன எப்பெல்லாம் மீறுறாங்களோ கவுண்ட் ஜாஸ்தி ஆகுது. அதான் பவுல் சொல்றாரு, மீறுதல் பெருகும்படிக்குன்னா அது கவுண்டபிள் ஆகறனால. அப்படி இருந்தும் இஸ்ரேல் மக்களுக்கு அதிக கிருபை என்ன பண்ணாருன்னா தேவன் கொடுத்தாரு, நம்ம பார்ப்போம். அப்படி இந்த யூத யுகம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் துவங்கி தொடர்ந்து போகுது. மோசே, நிறைய நியாயாதிபதிகள், ராஜாக்கள் வராங்க. அதனுடைய முடிவுல இன்னொரு பாவம் இல்லாத ஒரு மனுஷன் பிறக்கிறார். பாருங்க, முதல்ல ஆதாம், அப்புறம் விசுவாசத்தின் மூலமா ஆபிரகாம், இப்போ ஸ்மால் ஜில இன்னொரு பாவம் இல்லாத ஒரு மனுஷனை தேவன் இந்த பூமியில என்ன பண்றாருன்னா பிறக்க வைக்கிறார். அவர் எந்த இடத்துலதான் பிறக்கிறாருன்னா யூத யுகத்துலதான். சோ யார் அவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் செய்யும்படிக்கு அவருடைய குமாரனை என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, இந்த பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னா நியாயப்பிரமாணம் பலவீனம் அல்ல, மனிதர்களால செய்ய முடியல. இப்ப தேவனே செய்யும் பொருட்டாக அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா செய்யறாரு. அப்ப அப்படி யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற நிலை இந்த கேபிட்டல் கே. இப்ப அந்த நிலையிலிருந்து ஒரு கேள்வி நம்ம இது ட்ரினிட்டி பாடத்துல பார்த்திருக்கிறோம், நம்ம படிக்க வேணாம். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த கம்பல்ஷனுமே இல்லாம நான் போறேன் அப்படின்னாரு. நான் போறேன்னு சொல்லி அவர் பூமியில பிறந்து அந்த ஒரு பலியின் ஜீவியத்தை செஞ்சார் நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ஒரு வழி திறக்குது. நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் முதல்ல அவர் இந்த பூமியில ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வழியை திறக்கிறார். ஆதாம் திறந்தது விசாலமான வழி. இங்க யூத யுகத்துடைய முடிவுல நம்முடைய ஆண்டவர் திறந்து வைக்கிறது இடுக்கமான வாசல். நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இப்ப கேபிட்டல் கே அப்படிங்கிற இடத்துல பிதாவாகிய தேவன் இருக்காங்க, மேல தெய்வீக நிலை. இப்ப இந்த தெய்வீக நிலைக்கு யாராவது நம்ம போகணும்னா நம்முடைய ஆண்டவருடைய வழியை பின்பற்றணும். அப்ப அவர் எந்த நிலையில் இருக்கிறாருன்னா, முதல்ல பாவம் இல்லாத நிலையில் இருக்கார். அவருடைய பிறப்பே அப்படிதான், ஸ்மால் ஜி. அங்கிருந்து படிப்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு போறோம். சோ இன்னைக்கும் நாம அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியங்கள் நமக்கு புரியுது, தேவன் அவருடைய திட்டத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா நாம் நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சோட அப்படியே என்ன பண்ணணும்னா பின்பற்றணும். படிக்கலாம். 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சோ அப்போஸ்தலன் பேதுரு அருமையா சொல்றாங்க, ஆண்டவர் நமக்காக பாடுபட்டாரு, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு நமக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சாம்பிள், ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அவர் வைத்து போன முதல் மாதிரி என்னன்னா, சரியா ஏறக்குறைய 30 வயசாகும் போது தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஞானஸ்தானத்தின் மூலமா. அப்ப என்னைக்கு நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அவர் எந்த நிலைக்கு வர்றாருன்னா, பாவம் இல்லாம பிறந்தாரு இல்லைங்களா? நமக்கு தெரியும், மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாலும் அவர் பரிசுத்தாவியின் துணையோடு பிறந்தனால அவருக்குள்ள பாவம் இல்லை. பாவம் இல்லாத எண்ணுங்கிற நிலையில பிறந்த நம்முடைய ஆண்டவர் இப்ப அடுத்து கேபிட்டல் எம்முக்கு போறார். எப்ப எம்முக்கு போறாருன்னா, என்னைக்கு தேவ திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சாரோ அன்னைக்கு அவர் போகக்கூடிய நிலைதான் கேபிட்டல் எம். இது என்னன்னா புது சிருஷ்டியோடைய நிலை. இந்த உலகத்திலேயே முதல் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற எதுவுமே இல்ல. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதாவுடைய மைண்டு நம்முடைய ஆண்டவருக்கு தேவன் கொடுக்குறோம். பரிசுத்தாவினால அவரு ஜெனிப்பிக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ கேபிட்டல் எம். அப்படி கேபிட்டல் எம்ல அவர் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாரோ, அவர் ஞானஸ்தானம் எடுத்தோடனே ஒரு இடுக்கமான வாசல் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை அங்க வருது. இதை குறித்து நம்ம படிக்கலாம். மத்தேயு 7:13. மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள்,
கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, எல்லா பாடங்களுமே டச் பண்ணிட்டு வரோம். முன்னமே பார்த்த மாதிரி இது நம்ம 3 வழிகள்ல பார்த்திருக்கோம். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து மரணம் வரைக்கும் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் தான் நாமளும் ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, தரமான வாழ்க்கைன்னு பார்க்கணும். அப்படி அவர் ஆரம்பிச்ச வாழ்க்கை எக்ஸாக்ட்டா 3½ வருஷம் கழிச்சு அவர் சிலுவையில என்ன என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து மரிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் மரித்த நிலை, உதாரணத்திற்கு அவர் என்ன நிலைக்கு இந்த சார்ட்ல போயிருப்பார்? நம்ம நம்ம யோசிப்போம் அப்படியே மேல மேல போயிருப்பாரோன்ட்டு இல்ல. இங்க கேப்பிட்டல் எம்ங்கிற நிலையில இருந்த நம்முடைய ஆண்டவர், அவரும் மரிக்கும்போது 3 நாள் பூமியோட இருதயத்துல இருந்தார்ன்னு பார்க்கிறோம். அது என்ன நிலைன்னா, கீழ போறார். கேப்பிட்டல் ஆர் அப்படிங்கிற நிலைக்கு போறார். அந்த நிலைக்கு போறார் அப்படின்னா, பாவம் செஞ்ச எல்லாருக்கும் மரணம் வருது. பாவமே செய்யாத அவர தேவன் பாவ நிவாரண பலியா மாத்துனார். அதனால அவரும் அந்த மரணத்தை என்ன பண்ணாருன்னா, ருசி பார்த்தார் நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும் படிக்க பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது வந்து மொழிபெயர்ப்பு பிழை. இயேசு கிறிஸ்து அங்க ஒண்ணும் பாவமோ, பாவியோ ஆகல. அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டவராக மாறுறார். அவருக்குள்ள பாவம் இல்ல. எல்லாருடைய பாவங்களையும் தேவன் அவர் மேல என்ன பண்றாருன்னா சுமத்துறார். ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் என்ன ஆகுறாருன்னா மரிக்கிறார். அப்படி அவர் மரிக்கும்போது ஆதாமுடைய சந்ததி ருசிச்ச அதே மரணன்ற நிலைக்கு நம்முடைய ஆண்டவரும் அந்த 3 நாள் என்ன பண்றாருன்னா இருக்கிறார். அதான் பார்க்கிறோம். கேப்பிட்டல் ஆர்ல அவருடைய நிலை காணப்படுது. ஆனா எந்த நிலையில ஆண்டவர் வந்து இருந்தார்னா, மேன்மையான பரலோக நிலையில இருந்தார். நம்மளையெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு தரித்திரமான ஒரு நிலைக்கு மனுஷனா வந்து அந்த மனுஷன் கையாலே அடிபட்டு மரண நிலைக்கு என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் போறார். இந்த வசனமுமே நம்ம ஈடுபலிங்கிற பாடத்துல நம்ம படிச்சிருப்போம். மீண்டும் நினைவு கூறலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்க உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. நம்மள ஐஸ்வர்யவான்கள் நம்மள மேல கொண்டு வரணும் கடவுளுடைய திட்டத்துல அப்படிங்கறதுனால அவர் கீழே வந்து அவர் ஒரு தரித்திரமான நிலைக்கு போனார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி மரிச்ச நம்முடைய ஆண்டவர் குழியிலேயே இல்ல. அவர் மீண்டும் என்ன ஆனாருன்னா உயிர் தெழுந்து மேல போனார். சோ அவர் மரிச்ச இந்த டைம் தான் அவருடைய கடைசி அந்த ஊழிய நாட்கள். அந்த மரிச்ச டைம்ல தான் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு பகுதி யூத யுக அறுவடை. 12 பேரை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றாரு தன்னுடைய ஊழியத்தினால. அவங்கள குறிச்சு கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கோதுமை பதர்ன்னு பேசுறார். ஆண்டவருடைய ஊழியத்துல அவருக்கு கிடைச்ச நல்ல மணிகள் 12 பேர். பின்னாடி பவுல் என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கிறோம். படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பாருங்க, 3 அறுவடைகள் பாடத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் அறுவடை இதுதான். பதர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு நியாய தீர்ப்புல கொண்டு போனார். உண்மையான மணிகள் அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம். இது எல்லாமே அவருடைய ஊழியத்தினுடைய பலனாக காணப்படுது. அப்படி பலன் முடிச்சு அவர் மரிச்சு திரும்ப உயிர் தள்ளுறார். என்ன நிலைக்கு போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் எல். இதுதான் தூதர்கள் நிலைன்னு பார்த்தோம். இந்த நிலையில இருந்துதான் நம்முடைய ஆண்டவர் 40 நாள் அநேகருக்கு என்ன ஆனாருன்னா தரிசனம் ஆனார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாருங்க, இங்க கிளியரா வசனம் கோட் பண்றாங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் தரிசனமானார். தூதர்கள் நிலையிலிருந்து நம்முடைய ஆண்டவர் என்ன ஆகிறாருன்னா அநேகருக்கு தரிசனமாகிறார். ஏறக்குறைய 11 முறை அவர் என்ன பண்றாருன்னா காட்சி அளிக்கிறார். சோ இதெல்லாம் எங்க வந்து நிகழுதுன்னா இந்த சார்ட்ல கேபிட்டல் எல் அப்படிங்கிற நிலை. இதுக்கப்புறம் அவர் எங்க போறாருன்னா பரமேறுறார். விச் மீன்ஸ் அவர் வந்து பரலோக ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்றார்.
நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாங்களோ அதே ஒரு அழியாமையை அவர் என்ன பண்றாருன்னா பெற்றுக்கொள்றார். இந்த நிலைதான் கேபிட்டல் கே. இந்த நிலை எல்லாராலையும் அடைய முடியாது. இந்த நிலை ரொம்ப விசேஷமான நிலை. இந்த கேபிட்டல் கே அப்படிங்கிறது என்ன நிலைனா அழியாமை. இனிமேல் மரணமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உயர்த்தப்படுறார். யோவான் 5:26. யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, கிளியரா இருக்கு. தேவன் என்ன தன்மையில இருக்காரோ அதே தன்மையில அவருடைய குமாரனும் இருக்கணும். தேவன் அருள் செஞ்சார். அருள் செஞ்ச விஷயம் எங்க வந்து நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலும் நிகழுது. அப்ப இந்த சுவிசேஷ யுகம், நீங்க இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்றோம். இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஆண்டவர் அடைஞ்ச அதே அழியாமைங்கிற நிலையை அடையலாம். யாருக்கு மாத்திரமே வாய்ப்புன்னா யாரெல்லாம் ஆண்டவர் உண்மையா பின்பற்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே. அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா 1,44,000 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்மளால அழியாமை அடைய வந்து முடியுமானா அதுதான் அடுத்த ஒரு பகுதி. சோ ஆண்டவரும் மரிச்சு உயிர்த்தெழுந்த மாதிரியே இங்க அதுக்கப்புறம் ஊழியங்கள் பெருகுது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்குள்ள வராங்க. விச் மீன்ஸ் இந்த விசுவாசத்துக்குள்ள வராங்க. அவங்க மரண நிலையில இருக்கிறாங்க. அவங்க விசேஷமா ஒரு பாவம் இல்லாத நிலையா நீதிமான்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆண்டவர் உயர்த்துறாரு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த பார்ட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் மரிச்சதுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கியூ, ஸ்மால் பி, ஸ்மால் எம், ஸ்மால் என் இருக்கு. இதுல பாருங்க, இந்த சார்ட்ல ஹைலைட் பண்றோம். இந்த 4 பகுதிகளை தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். உங்களுக்கு இங்க நான் மவுஸ்ல காமிக்கிறேன் பாருங்க, இந்த இடம். ஆனா இது ஒரு முழுமையான ட்ரையாங்கிள் கிடையாது. இதுவுமே ஆஃப் தான். முழுமையா எப்போ வந்து மாறும்னா இந்த கடைசி ட்ரையாங்கிள். இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் என் அப்படிங்கிறது சபை 1,44,000. ஸ்மால் எம் அப்படிங்கிறது கிரேட் கம்பெனி, திரள் கூட்டம். ஸ்மால் பிங்கிறது அழைக்கப்பட்ட நிலை, விச் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவா சத்தியம் கேட்டு ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் கியூங்கிறது சத்தியமே என்னன்னு தெரியல, ஆனா ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நிலை, பெயர் கிறிஸ்தவ நிலை. பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெயர் கிறிஸ்தவர்களுக்கு சத்தியம் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனா தேவனோட உடன்படிக்கை செய்யாம இருப்போம். இந்த ஒரு நிலைன்னு பாக்குறோம். சோ இப்படி அழைப்புக்குள்ள வர தேவனுடைய பிள்ளைகள் நல்லா ஓட்டத்தை ஓடி கரெக்டான ஒரு பரிசை பெறும்போது அவங்களுக்கு தேவன் கொடுக்குற நிலை தான் இந்த நிலை. இங்க நம்ம ஸ்மால் எல் நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல இந்த ஸ்மால் எல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம இந்த சார்ட்ல பாக்குறதா இருந்துச்சுன்னா அப்படியே இப்படி பேரலா வந்தீங்கன்னா இங்க ஒரு அறுவடை போட்டிருக்குங்களா, இந்த பாருங்க ஹைலைட் பண்றோம். இந்த 2000 வருஷம் ஊழியங்கள் நடக்குது. 2000 வருஷம் நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வராங்க. அதுல சபை ஒரு வகுப்பு, திரள்கூட்ட ஒரு வகுப்பு, சத்தியம் அறிஞ்ச கிறிஸ்தவர்கள் ஒரு ஆரம்ப கால நிலை ஒண்ணு, சத்தியமே தெரியாத பைபிள் வச்சிருக்கக்கூடிய பெயர் சபை ஒரு குரூப். இந்த 2000 வருஷத்துடைய முடிவுல நம்முடைய ஆண்டவருடைய வருகை ஆல்ரெடி நடந்துருச்சு. அங்க இருந்து சுவிசேஷ யுக அறுவடை அங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த சுவிசேஷ யுக அறுவடையின் காலத்துல மேல போறவங்க தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ட் சபை, ஒரு பார்ட் திரள் கூட்டம் அப்படின்லாம் பாக்குறோம். சோ இதை குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வசனத்துல பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை பாருங்க, இந்த சார்ட்ல அங்க காமிக்கிறோம். எக்ஸாக்டா இந்த இடத்துல ஃபாலோ ஆகுது. என்ன 2ஆம் வருகையுடைய வருஷம் நம்ம பார்க்கும் பொழுது 1874 அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் வந்து இப்ப சத்திய வெளிச்சங்கள் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவர் வரும்பொழுதே சபையின் பிள்ளைகளை உயிர்த்தெழுப்ப ஆரம்பிக்கிறார். பவுல், பேதுரு போன்றவர்கள் உயிரோட எழுந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் வந்த பிறகு இதுக்கப்புறம் சத்தியமும் ஒரு சைடு பெருகும், உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள் ஒரு சைடு போகும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய உபத்திரவம் இந்த பூமி என்ன பண்ணும், தாக்கும். இந்த உபத்திரவத்துடைய 90% வரக்கூடிய நாட்கள் நடக்குது. இந்த உபத்திரவம் 1ஆம் உலகப் போர்லயே கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோதுமை மணிகளை தேவன் என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றார். பாருங்க, இந்த ஒரு சார்ட்ல இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பகுதி எல்லாமே இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஒரு மாபெரும் உபத்திரவ காலத்தை குறிக்குது. இந்த உபத்திரவ காலத்துடைய ஆரம்பம் 1ஆம் உலகப் போர்லயே அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா சபை நிறைவான பிறகு பயங்கரமான ஒரு உபத்திரவம் இந்த பூமி என்ன பண்ண போகுதுன்னா சந்திக்க போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாருங்க, இதை குறிச்சும் நம்ம திரள் கூட்டம்
அப்படிங்கிற ஒரு பாடத்துல படிச்சிருப்போம். இந்த உபத்திரவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு முன்னாடி அப்படியே மேல ஒரு பாக்ஸ் ஒண்ணு மேல போகுது. ஸ்மால் எஸ்ல. இவங்க யாருன்னா, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். ஆக்சுவலா இந்த நிலைக்கு தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீக்கிரம் கிறிஸ்துவ போல வாழ்ந்து, உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே நாம் நம்முடைய அழைப்பை என்ன பண்ணணும்னா, அவரோட போய் நம்ம சேரணும் அப்படின்னு பார்க்கிறோம். இத குறிச்சு வாசிக்கலாம். எசேயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பாருங்க, தீங்கு பெரிய உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடியே சபை மரிச்சு உயிர் திழப்பப்படும். அதான் எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னு பார்க்கிறோம். இங்க நம்ம பார்த்த ஸ்மால் என் தான் இங்க அப்படியே ஸ்மால் எஸ் மாறி மேல ஸ்மால் ஆரா போகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். இது சபை மாபெரும் உபத்திரவத்துக்கு முன்பாகவே தங்களுடைய அழைப்பு என்ன பண்றாங்கன்னா முடிச்சுக்கிறாங்க. முடிச்சு அவங்க எந்த ஒரு நிலைக்கு போறாங்கன்னா, ஆண்டவர் ஆல்ரெடி போய் சபைக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்றாருன்னா ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து அந்த நிலைக்கு நம்மள என்ன பண்றாருன்னா கூட்டு போறார். படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 1874ல ஆண்டவர் வந்துட்டார். ஆல்ரெடி மரித்த தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிரோட எழுப்பி அவரோட என்ன பண்றாருன்னா சேர்த்துக்கிறார். இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய நாம சரியா வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும்போது உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நம்மளையும் அவரோட எடுத்துக்கிட்டு மணவாளன் மணவாட்டியாக நம்ம என்ன பண்ண போறோம்னா பரலோக ஒரு சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதான் இங்க சொல்றார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றது. இது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வருகை 1874 சுவிசேஷ யுக அறுவடை அங்கு இருந்து இன்னும் எவ்வளவு நாள் செல்லும் தெரியல. கடைசியா சபையின் பிள்ளைகள் மரிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். அதுக்கப்புறம் பெரிய உபத்திரவம் இந்த பூமியில் 3ஆம் உலகப் போர்ன்னு சொல்லக்கூடிய உபத்திரவத்துக்குள்ள போகும் நம்ம பார்ப்போம். சோ இதான் இந்த ஒரு ஸ்மால் டீல பாக்குறோம். சபை செலக்ட் ஆயிரும். பின்னாடியே யார் வந்து வருவாங்கன்னா, உபத்திரவத்துல மாட்டி திரள் கூட்டம் வருவாங்க. படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பாருங்க, கிளியரா பாக்குறோம். சபை நிறைவானதுக்கு அப்புறம் ஒரு குரூப் உபத்திரவ காலத்துல மாட்டி அதுல உணர்ந்து அதுல சில சாட்சியின் ஜீவியம் ஜீவிச்சு பரலோகத்துக்கு வராங்க. ஆனா மகிமை நிலை அல்ல, தூதர்கள் நிலைக்கு வராங்க. அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரள் கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்மால் யூ ஸ்மால் வி எல்லாம் இருக்கு. இவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபை அமைப்புகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா. படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். பாருங்க, தம்முடைய வருகையின் பிரசன்னத்துல இந்த அந்தி கிறிஸ்துகள் அமைப்புகளுக்கு ஒரு மாபெரும் நியாய தீர்ப்பு என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறாரு. இதுதான் அந்த உபத்திரவ காலத்துல நீங்க வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவளோட வேசித்தனம் செய்த ராஜாக்கள் தூரத்தில் நின்று என்ன பண்ணுவாங்கன்னா கண்டு புலம்புவார்கள். ஐயையோ, பெரிய நகரமே இப்படி ஒரே நாள்ல விழுந்துட்டே அப்படிம்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெயர் சபை அமைப்புகளுக்குமே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஒரு மாபெரும் நியாய தீர்ப்பு அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு முன்பாகவே சபை கோர்ஸ் முடிச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் 3ஆம் உலகப் போர்லாம் முடிஞ்சு எல்லா ஜனங்களும் மரிச்ச பிறகு நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதல் ஆரம்பிப்பார். அப்படி உயிர்த்தெழுதலுடைய காலம் தூங்கும்போது இந்த பூமியில கண்ணுக்கு தெரியக்கூடிய அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ள ஜனங்கள் வருவாங்க. படிக்கலாம். இதை குறிச்சு வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் மன்னிக்கவும். அப்போஸ்தலர் 17 31 மன்னிக்கவும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை குறிச்சு அப்போஸ்தலர்ல தேவன் எப்படி ரெக்கார்ட் பண்றாருன்னா, மேலும் ஒரு நாளை, அதுதான் அந்த 1000 இயர்ஸ். அதுல தேவன் அவர் நியமிச்ச மனுஷன். அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். அவரை கொண்டு
இந்த உலகத்தை நீதியா நியாயம் தீர்ப்பார். அதோடைய நியாய தீர்ப்புடைய பகுதி இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. உலக மக்கள் உயிர் தெழக்கூடிய பகுதி தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. அந்த 1000 இயர்ஸ பத்தி தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த 3ஆம் உலகத்துல கேப்பிட்டல் ஜி அப்படிங்கிற ஒரு பகுதி. சோ இந்த அரசாட்சிகள்ல யாரெல்லாம் பங்கு பெறுவாங்கன்னா, முதல்ல கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து உலக ஜனங்களை ஆட்சி பண்ணுவாங்க. அதான் இங்க பார்க்கிறோம் இந்த சார்ட்ல ஸ்மால் எக்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவிகரமா கீழ யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரள் கூட்டம் ஸ்மால் ஒய். அவங்களுக்கு கீழ யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முற்பிதாக்கள் அப்படின்னா நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இருக்கக்கூடிய நீதிமான்களா வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள். இவங்க தான் முற்பிதாக்கள்னு சொல்றோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மட்டும் இல்ல. இவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா சீர்திருந்த மனுக்குலம், அதான் கேபிட்டல் டபிள்யூன்னு நம்ம பார்க்கிறோம். விசாலமான பெரும்பாதையான வழி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 3 வழிகள்ல விசாலமான வழி, இடுக்கமான வழி, பெரும்பாதை. இப்பதான் பெரும்பாதையான வழியா துவங்கி உலக மக்கள் நல்ல ஒரு ஆட்சிக்குள்ள வந்து அவங்க ஒரு மனம் திருந்தி இருப்பாங்கன்னு பார்க்கிறோம். சோ இங்கதான் ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் ஃபிக்ஸ் ஆகுது. ஸ்மால் ட்ரையாங்கிள் கிறிஸ்துவும் சபையும். ஆனா கிறிஸ்துவும் சபையும் இல்லாம திரள் கூட்டமும் சரி, இஸ்ரேல் மக்களும் சரி, உலக மக்களும் சரி பூரணம் அடைய முடியாது. இவங்கள பத்தி ஒரே இடத்துல பைபிள்ல ஆர்டரா வசனம் இருக்கு. முதல்ல சபை, அப்புறம் திரள் கூட்டம், அப்புறம் முற்பிதாக்கள், அப்புறம் உலக ஜனங்கள். படிக்கலாம். சங்கீதம் 45, 14, 15. 45ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் முதல். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். பாருங்க இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ராஜ அரண்மனைக்கு, மணவாளனுடைய அரண்மனைக்கு சித்திர தையலாடை தரித்தவளாய் மணமகள் வர்றாங்க. விச் மீன்ஸ் சபை. சபையுடைய தோழி வகுப்பார். பொண்ணு ஒன்னாதான் இருக்கும். ஆனா பொண்ணுக்கு மேக்கப் போட 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் 1,44,000 பேர் அப்படிங்கிற சபைக்கு அதை விட எண்ணிக்கை அதிகமா திரள் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களும் பின்னாடியே வராங்க. அப்படின்னா உயிர்த்தெழுதல்ல பின்னாடியே வராங்க. அடுத்து முற்பிதாக்களும். இதை நம்ம 2ஆம் உலகம் பாடத்துல படிச்சிருப்போம். யார் இந்த முற்பிதாக்கள்? படிக்கலாம். சங்கீதம் 45, 16. 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். தொடர்ந்து வாசிங்க. 17ஆம் வசனம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பாருங்க இங்க கிளியரா இருக்கு. சபை, திரள் கூட்டம். இங்க பாக்குறோம் உமது பிதாக்களுக்கு பதிலாக. நம்ம 2ஆம் உலகம் பாடத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த உமதுங்கிறது நம்முடைய ஆண்டவர். அவருக்கு யாரெல்லாம் பிதாவா இருந்தாங்களோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் 2ஆம் வருகையில ஆண்டவர் தான் அவங்கள குழியிலிருந்து எழுப்புவார். இப்ப ஆண்டவருக்கு அவங்க வந்து பிள்ளைகள் ஆயிடுறாங்க. இவங்கள பிரபுக்களா வைக்கிறாங்க. அதான் 3வது ஒரு வகை முற்பிதாக்கள். பின்னாடி எல்லா தலைமுறைக்கும் தெரியப்படுத்துவேன். ஜனங்கள் என்றொன்றைக்கும் உங்களை துதிப்பாங்கன்றது உயிர்த்தெழக்கூடிய உலக மக்கள். இந்த 4 வகுப்பாருமே இந்த வசனத்துக்குள்ள இருக்கும். சோ இப்படியாக மனுக்குலமும் சீர்திருந்தப்பட்டு, அதுலயும் கடைசியா சீர்திருந்தாதவர்களை தேவன் என்ன பண்ணுவாருன்னு அழிப்பார். அந்த ப்ராசஸ் முடியறது தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மேசியாவுடைய யுகம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா குட்டியா ஒண்ணு இருக்கும் கருப்பா. 2ஆம் மரணம் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த 2ஆம் மரணம் என்னன்னா, இவ்வளவு அருமையான ராஜ்யத்தை தேவன் அங்க பண்ணி கொடுத்தோம். சாத்தான கட்டப்பட்டிருந்த நிலைமையில வைக்கப்பட்டோம். பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாம துணிகர பாவங்கள் செய்ய முற்படக்கூடிய ஜனங்களை தேவன் பர்மனன்ட்டா அழிக்க போறார் இந்த உலகத்துல இருந்து. அதுக்கு பேர் தான் 2வது மரணம். வாசிக்கலாம் ஏசாயா. இதை குறிச்சு ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பாருங்க இந்த ராஜ்யம் நீதியுள்ள தேசத்திலும், அதான் இந்த ராஜ்யம். அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனிக்க மாட்டான். அவன் யாருன்னா துன்மார்க்கன். அவனுக்கு எவ்வளவு தயவு செஞ்சாலும் பத்தாது. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை கடைசியா அழிக்கிறாரு. எங்க அழிக்கிறாருன்னா 2வது மரணம். படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13, 14 வசனம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது.
மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இறுதியா மரணம் அப்படிங்கிற விஷயத்த க்ளோஸ் பண்றாரு. இந்த மாதிரி துணிகர ஜனங்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா அழிக்கிறாரு. சாத்தானே இறுதியா என்ன பண்றாருன்னா, அந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச பிறகு சாத்தானே அழிக்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல இது குறிச்சிருக்கும். சோ இந்த மாபெரும் பிரம்மாண்ட ஒரு காரியம் முடிஞ்ச பிறகு பர்ஃபெக்டா இருப்பாங்களா எல்லாருமே? இவர்களை கொண்டு தேவன் பிரம்மாண்டமா ஒரு ராஜ்யத்தை இன்னாகிரேட் பண்ண போறாரு. அந்த ராஜ்யம் தான் யுகா யுகம். அதுக்கு எவ்வளவு வருஷம் பைபிள் சொல்லல. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஆ. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். சோ கம்ப்ளீட்டா கிராண்ட் பிளான் அங்க முடியுது. நம்முடைய ஆண்டவரும் அவருக்கு கொடுத்த வேலையை என்ன பண்றாருன்னா செய்யறாரு. சோ இறுதியான நியாய தீர்ப்பு பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பாக நடந்து தேவன் அப்படியே தொடர்ந்து அந்த ராஜ்யத்தை எவ்வளவு வருஷம் போகும் நமக்கு தெரியாது. அப்ப பாருங்க, முதல்ல ஒரு பாவம் இல்லாத நிலையில படைக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் தவறு பண்றார். இந்த ட்ரையாங்கிள் உடையுது. ஆனா தேவன் அப்படியே விடல. அதான் சொன்னாரு, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் பின்னாடி என்ன நடக்கும்னு ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லுவேன்னாரு. நான் நினைச்சபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும்னாரு. விழுந்து போன ஆதாம் தேவனை அழிச்சிட்டு இன்னொரு 100 ஆதாம் தேவன் படைச்சிருக்கலாம். ஆனா படைக்கல. அந்த விழுந்து போன ஆதாம்ல இருந்தே அருமையான ஒரு சந்ததியை நான் எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, சின்ன ட்ரையாங்கிளுக்கு பதிலா எவ்வளவு பெரிய ஒரு ட்ரையாங்கிள இந்த 1000 ஆண்டு அரசாட்சியுடைய காலப்பகுதியோட முடிவுல தேவன் கொண்டு வரும். சோ இந்த மாபெரும் திட்டம் ஒரே ஒரு வரைபடம். ஆபகுட்டு சொல்றார், நீ கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி அதை பலகையிலே தீர்க்கமாய் என்ன பண்ண வரை. இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரே சார்ட் தான் காட்ஸ் பிளான் முழுக்க இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு மணி நேரத்துல பார்த்திருக்கிறோம். இவ்வளவு ஈஸியா தேவன் யாருக்கு சொல்லித் தருவார்? யார் தேவனை இன்னும் தேடுறாங்களோ, இன்னும் சொல்ல போனா தேவன் யார தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் சொல்றாங்க நம்ம பார்ப்போம். அப்ப இந்த பாடத்துல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா நிறைய பார்த்திருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இது வரைக்கும் நம்ம படிச்ச அத்தனை சப்ஜெக்டும் பார்த்திருக்கோம். 3 ஒலிகள், 3 அறுவடைகள், கரெக்ட்டுங்களா? ஈடுபலி, ஆசரிப்பு கூடாரம், 3 உலகம், இன்னும் சொல்ல போனா மரண நிலை குறிச்சு அந்த என்ன சொல்றது, லாசரு ஐஸ்வர்யவானுடைய பாடத்துல ஒண்ணு நம்ம பார்த்திருக்கோம். இஸ்ரேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுறது, ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறிச்சு நம்ம பார்த்தோம் இந்த பாடத்துல. சபைனா யாரு, திரள் கூட்டம்னா யாரு, முற்பிதாக்கள்னா யாரு, எல்லா விஷயங்களையுமே ஒரே ஒரு வரைபடத்துல தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, அப்ப தேவன் ஏதோ நம்ம கிட்ட என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். இந்த பிளான்ல தேவன் ஒண்ணுதான் நமக்கு சொல்ல வர்றார். God has a plan. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். You are in it. நாம அந்த பிளானுக்குள்ள இருக்கிறோம். நாம அந்த பிளானுக்குள்ள எங்க இருக்கிறோம்னா கடைசியா வந்திருக்கிறோம். சுவிசேஷ யுகத்துடைய முடிவுல. இப்பதான் பிளானே புரியுது. இந்த பிளான்ல தேவன் நமக்குன்னு ஒரு ரோல் வச்சிருப்பார்ல. நீ இப்படி இருக்கணும்பா அப்படின்னு. அந்த ரோலை நம்ம சரியா பைபிள்ல படிச்சு, வசனங்கள் படிச்சு, சத்தியங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு, அதற்கேற்ப நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தாழ்மையாக காத்து கொண்டோம் அப்படின்னா, கட்டாயம் வரக்கூடிய நாட்கள்ல தேவன் வச்சிருக்கக்கூடிய மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு விஷயத்தோடு கூட இந்த ஒரு பாடத்தை நாம் முடிக்கலாம். பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர்.